ஏங்க கொஞ்சம் கொல்லையில சுண்டைக்காய் பறிச்சு கொடுங்களேன். என்னது சுண்டைக்காய் பறிக்கணுமா? நாட்டு நிலவெல்லாம் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு தெரியும்ல. நீ என்ன சுண்டைக்காய் பறிக்க சொல்ற? ஏங்க என்ன ஆச்சு? ஈரான்ல சண்டை நடக்குதுல்ல, அதனால எல்லா பெட்ரோல் பங்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியாங்க? அதனால என் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். நான் போயிட்டு எங்கன்னா பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். சுண்டைக்காய் நீ பறிச்சுக்கோ. சரிங்க. இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான். சுண்டக்காய் வேர்க்கடலை மசாலா பொரியல். இது வரைக்கும் யாருமே செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட எப்படி இருக்கோமோன்னு நினைச்சேன். ஆனால் டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சுங்க. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப அதிகமாலாம் தேவைப்படாது. இதுக்கு எங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக சுண்டைக்காய் இது போல் காய்க்குது. நான் கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். சுண்டைக்காயில் முதல்ல நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அடிக்கடிக்கு சுண்டைக்காவை சமையலில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆஞ்சி வச்ச இந்த சுண்டைக்காயை கல்லில் நல்லா இது போல் இடிச்சிட்டு சுட தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 5 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வேர்க்கடலையை நல்லா இது போல கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. 2 ரொட்டேஷன் அரைச்சா போதும். இப்போ இரும்பு கடாயா எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை பொடிசு நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயமா இருந்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் நம்ம வேக வச்சு இந்த சுண்டைக்காய் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இது போல பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா இது போல லைட்டா கிறிஸ்பாகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்ச இந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்து கலந்து விட்டுலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பாகி வரும். இப்போ அவ்வளவுதாங்க. சுட சுட சாதத்தோட கொஞ்சமா நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.